கொஞ்சமாவது பகுத்தறிவு இருந்தா ஒன்றிய அரசோட பிரச்சனைக்கு வாங்க. தரவுகள் இல்லாம கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சங்கிகளுக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. விவாத நிகழ்ச்சிக்கு யாராவது எந்த சங்கியாவது போனா அந்த விவாதத்துல வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெளியில வராங்க. ஆனாலும் அப்படி எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் அதெல்லாம் தொலைச்சிட்டு மீண்டும் அடுத்த விவாதத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. விவாத நிகழ்ச்சிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறது எல்லா சங்கிகளும் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனால் அந்த விவாதத்தில் ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமாக இல்லை உண்மையை பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அங்கே வந்து வெறும் பொய்யா அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறது, இல்லை எதிரில் பேசுகிறவர்களை வந்து பேச விடாமல் கத்தி கூச்சல் போடுவது, இதுதான் சங்கிகள் வந்து விவாதங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு விவாதத்தில் ஒரு சங்கி போய் பண்ணி அங்கே இருந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்த மதிவதினி மற்றும் தமிழன் பிரசனாகிட்ட வந்து நல்ல வகையாக வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு பொது மேடையில வந்து இந்த உருட்டல் மிரட்டல்லாம் கமலாலயத்தில் வச்சுக்கணும். சங்கி அவர் தான் புரட்சி கவிதாசன். இது வந்து புதுசாக இப்போ வந்து விவாதத்துக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்களுடைய முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்களே, ஹெச் ராஜா, அப்புறம் கல்யாணராமன், அப்புறம் கேடி ராகவன், இவர்கள்லாம் இந்த பணியை கடந்த காலங்களில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் புது பேட்சை வந்து அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. இப்போ இந்த புரட்சி கவிதாசன் அப்படிங்கிற சங்கி வந்து மதிவதினியை பேச விடாமல் கத்தி கூச்சல் போட்டிருக்கிறார். தமிழன் பிரசனாகிட்ட இதே போல பண்ணிருக்கிறாரு. அதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இங்க வந்து யாராவது பிஜேபியில ஏற்கனவே எங்க கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போனவங்க சொல்லி அனுப்பி விட்டு நான் உங்களை பேசல அமைதியா இருந்தீங்கன்னா குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கப்படும். சங்கிகளுக்கு நம்ம ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், நீங்க விவாத நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாங்க, வந்து பேசுங்க, ஆனா ஆதாரத்தை கொண்டுக்கிட்டு வாங்க. ஆதாரத்தை கேட்டால் விக்கிபீடியாவில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதாரத்தோடு பேசுங்க, நாகரிகமாக பேசுங்க, அதுதான் முக்கியம். நாகரிகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை நாகரிகமே இல்லாமல் வந்து விவாதத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அவர்களெல்லாம் எந்த தகுதி அடிப்படையில் அவங்கள விவாதத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு நமக்கு உண்மையிலேயே புரியலைங்க.